தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி. வார்த்தை வழிநடத்தினர். சங்கீதம் 119 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உணர்ந்து கொள்ளுதல் என்பது உட்பார்வை. அதுவே வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் வல்லமை. நம் சூழ்நிலைகளுக்கு மேலாக எழும்ப, வெற்றியுள்ளவர்களாக இருக்க உணர்வையும் வெளிப்பாட்டையும் பெறுவது அவசியம். ஆனால் இதோ ஒரு முக்கிய வழிகாட்டி. ஒரு ரயில் சேர வேண்டிய இடத்தை அடைய என்ஜினும் தண்டவாளமும் இரண்டும் அவசியம். என்ஜின் அல்லது வெளிப்பாடுகள் தான் உந்தி தள்ளும் வல்லமை. வேத வசனங்கள் அந்த வல்லமையை சரியாக உபயோகப்படுத்தும் தண்டவாளங்கள். தண்டவாளங்கள் இல்லை என்றால் என்ஜினுடைய வல்லமை வீணாகும். ரயில் தடம் புரண்டு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுவிடும். வெளிப்பாடுகளே ஆவிக்குரிய தளத்தின் மொழி. நம் ஆவிக்குரிய வாழ்வில் நமக்கு வல்லமை தேவை என்றால் நமக்கு வெளிப்பாடு தேவை. ஆனால் வெளிப்பாடு எப்பொழுதும் எழுதப்பட்ட வசனத்திற்குள்ளேயே மறைந்திருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் இருக்கிற கொடிய காலங்களில் நாம் வாழ்கிறோம். நாம் இதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேதம் அறிவுறுத்துகிறது. இந்த எல்லா உபதேசங்களிலும் இருக்கும் ஒரு பொதுவான காரியம் முழுமையின்மை. பரிசுத்த வேதாகமும் ஆதரிக்காத எந்த ஒரு காரியத்திற்கும் செவி கொடுக்காதீர்கள். வேத வசனம் இல்லாமல் வெளிப்பாடு இல்லை. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை தரும்போது அது முழுதும் வேத வசனத்தை சார்ந்திருக்கவும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதாய் இருக்கவும் பார்த்து கொள்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை நேசித்து பரிசுத்த ஆவியானவரில் நடக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாடு அளிக்கப்படுகிறது. பிசாசினால் பார்க்க முடியாததை நீங்கள் பார்க்க வெளிப்பாடு உதவுகிறது. நீங்கள் இயேசுவை போல சூழ்நிலைகளை பார்க்காமல் அதை கடந்து பார்க்கிறீர்கள். வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையை உருமாற்றி அமைக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.